சக்கரை மச்சி. சரி பீரோ எங்க இருக்கு? லெஃப்ட்ல போ, அந்த ரூம்ல இருக்கு. யோ யோ, சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இப்பதானே சொன்னீங்க. ஐயோ, அப்ப சொன்னது. அப்ப என்ன சொன்னீங்க? ஐயோ, என்னையா பகல்ல வேற மாதிரி இருந்தா இப்ப வேற மாதிரி இருக்க? இல்லங்க, நான் பகல்ல சாஃப்ட்டா இருப்பேன், நைட்ல ரஃபா இருப்பேன். ஆமா, நீங்க யாரு? என்னது? என்னையா யாருன்னு கேக்குறியா? ஐயோ, யாராவது பாத்துட்டு போறாங்க, சீக்கிரம் உள்ள போயா. ஆமா, பீரோ லெஃப்ட்ல தானே இருக்கு. ஆமா ஆமா ஆமா, உள்ள போயா. ஒண்ணும் புரியல. சிச்சி, நான் இப்பதானே வர்றேன். என்ன உன் முகம் மாறி இருக்கு? அது பகல்ல ஒண்ணா இருக்கும், ராத்திரில ரெண்டா இருக்கும். அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதானே. அம்மா நீ யாரு? யோ, என்னைய யாருன்னு கேக்குறியா? உன்னதான் கேட்டேன். ஷோ, உள்ள போனீனா ரைட்ல பீரோ இருக்கும், போ. ஐயோ, என்ன ஒரே குழப்பமா இருக்கு. சிச்சி, என்ன கண்டறாவி இது? என்ன இவ முகம் மாறி இருக்கு? ஒருவேளை நான் தப்பா பார்த்துட்டேனோ? எக்ஸ்கியூஸ் மீ. என்ன நீ இப்பதானே உள்ள போன, அதுக்கப்புறம் மறுபடியும் வெளியில இருந்து உள்ள வர? சிச்சி, நான் இப்பதானே வெளியில இருந்து உள்ளே வர்றேன். என்னையா சொல்ற? ஒரே குழப்பமா இருக்கு. சரி சரி, நீ உள்ள போ. அதே குழப்பம் தான் எனக்கும். கன்றாவி, எந்த பக்கம் போறதுன்னு பாத்து போ. ஐயோ, இது எல்லாத்தையும் கொண்டு போய் நான் எங்க கொண்டு வைக்க போறேன்? நான் பெரிய கொடிசன் ஆயிரம் போல் இருக்கு. இது எதுல சுருட்டுறது? என்னது, நைட் இருக்க வேண்டிய இடத்துல லுங்கி இருக்கு. பரவாயில்ல, ஏதோ ஒன்று வச்சு சுருட்டிட்டு போனா சரி. தூங்குறாங்க. முடிச்சு போட்டிருக்கேன். இன்னும் பக்கத்துல வேற ஏதாவது இருக்கான் பாப்போமா? இந்த ரூம்ல பாப்போம். என்னது, நான் வருவேன்னு தெரிஞ்சு யாரோ எடுத்து வச்சிருக்காங்க. வேலை சுலபமா முடிஞ்சு போச்சு. எங்க எடுத்து வச்ச நகையெல்லாம் காணோம். எங்க போயிருக்கும்? அஜோ, இது வேற இருமி மாட்டி விட்டுரும் போல இருக்கேன். வெளியே போய் பாப்போம். இந்த பக்கம் வேற ஏதாவது கிடைக்குதான்னு பாப்போம். நம்ம எடுத்து வச்ச நகையை எவனோ கட்டி வச்சிருக்கான். பரவாயில்ல, எஸ்கேப் ஆயிரலாம். என்னது, இங்க வச்சிருந்த மூட்டையை காணோம். எங்க போயிருக்கோம்?
யாரா நீ? நீ யாரா? நீ யாரா? நீயா? ஏண்டா நான் அடிச்சது நோகாம அடிச்சு போலாம் பாக்குறியா? அப்ப நான் அடிச்சதுக்கு பங்குங்கடா. எதுவா இருந்தாலும் ரூம்ல போய் பங்கு போட்டுக்கலாம். இப்ப மூடிட்டு கிளம்பு. சரி இந்தா இத போட்டுக்க. நீ போத்திக்க. கண்ணாட போத்துற மாதிரியே போத்துறான். வா வா வா. போத்திக்க. யாராவது பாக்கிறதுக்குள்ள ஓடிடுவோம். வீடு பூரா ஒரே வாசக்காலும் கதவு மாத்தா இருக்கு. எல்லா பக்கம் வழிதானா? யோ 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 நில்லுங்க. என்னையா 2 பேரா வரீங்க? நான் உன்னை தானே வர சொன்னேன். எதுக்கு உன் கூட்டாளியை கூட்டிட்டு வந்த? அவன் ஒண்ணு என்ன கூட்டு வரல. உன் கூட்டாளி தான் இங்க வர சொன்னான். அவ ஒரு பொண்ணு. பொண்ணா? ஆமா. நீ ஏற்பாடு பண்ணதை என்கிட்ட சொன்னியா? நீ மட்டும் சொன்னியா? உன்னால எல்லாம் குட்டி செவரா போச்சு. சரி நீங்க பேசுங்க, நான் கிளம்புறோம். யோ யோ யா. பணம் நகையெல்லாம் எடு, பங்கு போடணும். சிச்சி ஏற்கனவே போட்டாச்சு. இங்க இருக்கிறது எங்க பங்கு, உள்ள இருக்கிறது உங்க பங்கு. ஆமா, உள்ள ஒரு கிளவி படுத்து கிடக்கு. யார் அது? தார் ரோட்ல தகரட்ட பவுட்டி விட்ட மாதிரி கரகரன்னு ஒரே சத்தம். யோ, நீங்க பண்றது ரொம்ப அநியாயமா இருக்கு. நாங்க என்னைக்கு நியாயமா பண்ணிருக்கோம்? வட 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 வர வர வர. யோ யோ யோயா யோ. ஐயோ கடவுளே, எல்லாம் போச்சு. எங்கிட்ட மோதாது நான் ராஜாதி ராஜனடா, பம்புக்கு இழுக்காது நான் சூராதி சூரனடா. எஸ் வாடுவான். ஏய் என்ன கையா? புது பையனாச்சுன்னு பார்த்தா வாட்டம் ரொம்ப ஜாஸ்தியாயி போச்சு. 2-3 சில்லறை வித்திய தெரிஞ்சுக்கிட்டு எங்க கிட்டயே வித்த காட்டுறியா? நாங்க எங்க வித்திய காட்டினா நீ அலறி அடிச்சிட்டு ஓடிடுவ. டேய் நமக்கு என்னடா வித்து தெரியும்? எந்த விஷயமும் தெரியாம மிரட்டுறோம் பாரு, அதான்டா வித்த. இங்க பாருங்க, இப்ப நாமெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை சொல்லுங்க, நான் தீர்த்து வைக்கிறேன். நாங்க எங்க பிரச்சனையை தீர்க்க தான் கூடியிருக்கோம். இந்த இடத்துல வேலை செய்யறது குருகுலத்துல வேலை செய்யற மாதிரி மூக்கு முட்டை 3 வேளை தின்னா மட்டும் போதாது, இங்க வேலையும் செய்யணும். வேலையா? என்ன வேலை? வாக்காட்டுறோம். வேலையா? வா, அதான் காட்ட போறோம். ஒண்ணும் புரியலையே. வேலை ஒண்ணு கேட்டல, இதுல எங்க துணி, எங்க குருநாதர் துணி எல்லாம் இருக்கு. எல்லா துணியும் நீ தான் துவைக்கிற. இன்சல், இந்த துணிலாம் நான் துவைக்கணுமா? நெவர். அதுவும் சொட்ட தலைய வேரிக்கா தலைய அவன் துணியில நான் துவைக்கணும். என்னால முடியாது. நான் எங்க குருவா திட்டியா? நீ திட்டினா என்ன பண்ணுவ? இந்த வேலையெல்லாம் என்னால செய்ய முடியாது. ஏய், நீங்க இருக்கிற வரைக்கும் இந்த துணியெல்லாம் நீ தான் துவைச்சாகணும். முடியாது. ஏய் முடியாதுன்னா முடியாது. அந்த காற்று பண்ணி மண்டையில ஒண்ணுமே கிடையாது. நீங்க ஒன்னா அவனுக்கு பயந்துட்டு போய் வேலை செய்யுங்க. எனக்கு அவங்கிட்ட எந்த பயமும் கிடையாது. அவனுக்கே நான் தான் குருவே. நீ திமிர்ல பேசுற, அத விடு. இங்க நாங்க சீனியர், நீ ஜூனியர். மரியாதையா நாங்க சொல்ற வேலையை செய். முடியாது. ஏய், எங்களை பகைச்சுக்கிட்ட உனக்கு நல்லதில்ல. அதே மாதிரி என்ன பகைச்சுக்கிட்டா உங்களுக்கு நல்லது இல்ல. நாங்க நினைச்சா இப்ப உன்னை வேலையை விட்டு தூக்க முடியும். 1 இன்ச்சு கூட என்ன அசைக்க முடியாது. என்ன பண்ண? இல்ல 1 இன்ச்சு கூட அசைக்க முடியாது. நீ இப்ப அசந்தியே. வேணாம், எனக்கு கோபம் வராது. கோவம் வந்தா என்ன பண்ணுவ? அதான் வராதுன்னு சொல்றல, அப்புறம் கோபம் வந்தா என்ன பண்ணணும்னு கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு. ஏய், வீண் பேச்சு எதுக்குடா? சொன்ன வேலையை செய்யடா. இந்த மாதிரி வேலை செய்யறதுக்குலாம் நீங்க தான் லாக்கி. என் துணிய போடுறேன், துவைச்சு இஸ்திரி போட்டு கொடுங்க. டேய், எங்களை அவமானப்பட்டுட்டுல இன்னும் 5 நிமிஷம் உன்னை வேலை வெட்டி தூக்குறேன் பார். இன்னும் 10 நிமிஷத்துக்கு இந்த இடத்த விட்டு நான் நகர மாட்டேன். உங்களால முடிஞ்சா என்ன வேலை விட்டு தூக்குங்க பாக்கலாம். எங்க கிட்டே வா. எங்க கிட்டே வா. ஏய், எங்க கிட்டே வா. ஏய், எங்க கிட்டே வா. உங்க கிட்ட தான் சொல்றேன். டேய், நம்ம கிட்ட தான் சொல்றானா? ஆமாடா. இந்த பாரு, தனித்தனியா குரல் கொடுத்தாலும் நான் பயப்பட மாட்டேன். கும்பலா சேர்ந்து குரல் கொடுத்தாலும் நான் பயப்பட மாட்டேன். அந்த தேங்காய் மண்டி கிட்ட போய் சொல்லுங்க. போங்க. டேய், வாங்கடா, நம்ம குரு கிட்ட போய் சொல்லுவோம். இவங்க நம்ம கிட்ட சவால் விடுறான். வாங்கடா. டேய், நாம யாருன்னு அவனுக்கு காட்டுவோம். வாங்கடா. வாங்கடா. இங்கே இரு, வரேன். ஏய், ஏய், போய் காட்டுங்கடா, காட்டுங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன். குருவே, 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 ஏண்டா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கண்ணு அசரலாமன்னு பார்த்தா ஏண்டா இப்படி வந்து தொந்தரவு பண்றீங்க? சிஷ்யங்கன்னா குருவுக்கு இதமா பதமா அப்படி கையமைக்கி காலமைக்கி தூங்கும் போது விசிறி விடணும். நீங்க என்னடானா கொசு மாதிரி தொல்லை பண்றீங்களே. கரெக்ட் குருவே, 100க்கு 100 உண்மை. ஆமா, உன்னை மார்க் போட சொன்னேன். அது இல்ல குருவே, சிஷ்யன் என்ன குருவுக்கு பணிவிட செய்யணும் இல்லையா? ஆமா, அதுதானே குரு பக்தி. இத்தனை வருஷமா உங்களுக்கு பணிவுட செஞ்சிருக்கோம். நேற்று பஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச காலம் உங்களை பார்த்து அவமானப்பட்டுட்டோம். என்னடா சொல்ற? அந்த கிங்காங்க பையன் நம்ம குரு துணி தோச்சு போறானாக்கா சொட்ட தனியா வேலைக்கா தனியா துணியா தோச்சு போறோம்னா சித்தான் குருவே. அப்படியா சொன்ன?
அவன் சொல்றான் குருவே, அந்த ஆளுக்கு ஒரு மண்ணும் தெரியாது, எனக்கு தான் எல்லாம் தெரியும், அதனால நான் தான் குருன்னு சொல்றான். குருவே, வெளிய சொன்னா கேவலமா இருக்கு. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? வேணும்னா அந்த காட்டு பண்ணிய, அதாவது உங்களை என் துணிமணிலாம் துவைச்சு போட சொல்லுன்னு சொல்றான். அவ்வளவு பேசுறான் அவன். அவன் நாக்கை ஏண்டா இருக்காம வந்தீங்க? உங்க உத்தரவு இல்லாம நாங்க எதுவுமே செய்ய மாட்டோம் குருவே. நீங்க மட்டும் சரின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, நாக்கு என்ன அவன் தலையவே சீவி எடுத்துட்டு வரோம். ஆஹா, அப்படியே உடம்பெல்லாம் புல்லரிக்குதா. இதுதான்டா குரு பக்தி. அவனை நான் பாத்துக்கிறேன், என் கூட வாங்க. குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம். ஆஹா, என்ன ஒரு குரு பக்தி. குருவே வந்துட்டீங்களா? துணி துவைச்சு காய போட்டு நீங்க கண்ணை அசறதுக்குள்ள கைய கால அமக்கலான்னு நினைச்சேன். மன்னிச்சிருங்க குருவே, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இவனை போய் குரு பக்தி இல்லாதவன் சொன்னீங்களா உங்கள? என்னது? என்னுடைய குரு பக்தியே குறை சொன்னாங்களா? இனிமே நான் உயிரோடு இருக்கிறதுல அர்த்தமே இல்ல. ஓம குண்டத்துல தீ மூட்டி அதுல நான் குதிக்க போறேன். நான் எரிஞ்சு பின்னாடி கூட என் சாம்பல் குருவே சரணம் குருவே சரணம்னு சொல்லும். ஐயோ, இதெல்லாம் கேட்கும் போதே உடம்பெல்லாம் புல்லரிக்குதே. அட பாவி, இப்படி கவுத்துட்டானே. ஃப்ரெண்ட்ஸ், என் மேல கோவனா என்ன அடிங்க ஒதிங்க, அதை என்னால தாங்கிக்க முடியும். ஆனா என் குரு பக்தியை மட்டும் கேவலப்படுத்தாதீங்க, அதை என்னால தாங்கிக்கவே முடியாது. கிங்காங், நெஞ்ச தொட்டுட்டடா, நெஞ்ச தொட்டுட்ட. உன்னை பத்தி தவறா சொன்ன இந்த பசங்களை சவுக்கால் அடிக்கிறேன். வேணாம் குருவே, அவங்க ஏதோ தெரியாம செஞ்சுட்டாங்க, எனக்காக அவங்கள மன்னிச்சிருங்க குருவே. கிங்காங், உனக்காக இவங்களை நான் மன்னிக்கிறேன். நன்றி. டேய், இன்னொரு தடவை கிங்காங்க பத்தி ஏதாவது தப்பா பேசுனீங்க, உங்க 4 பேரையும் தூக்கி ஓமகுண்டத்துல போட்டு யாக வளர்த்துருவேன். புத்திசாலித்தனமா ஜெயிச்சிட்டதான் நினைச்சு சிரிக்கிறியா? இன்னும் ஒரே வாரத்துல உன்னை அழ வைக்க. வானவத்தை அடக்கணும். உன்னை புகழ்ந்த மாயாவே உன்னை திட்டி உதைக்கிற மாதிரி செய்யறோம். இது எங்களோட சபதம். பதிலுக்கு நானும் சபதம் போடுறேன். அதே ஒரு வாரத்துக்குள்ள உங்களை 4 பேரையும் இந்த இடத்தை விட்டே நான் விரட்டுறேன். அப்படி முடியலனா நான் இந்த இடத்தை விட்டு போயிடுறேன். திஸ் இஸ் மை சேலஞ்ச். டேய், வாங்கடா போலாம். இதுக்கான இவ்வளவு பில்டப்? ஏண்டா மூசா, நீ டெய்லி குளிக்கவே மாட்டியா? அது நான் டெய்லியும் குளிக்கிறேனே. என்ன இந்த நாத்தம் நாருது? அது இந்த ஏரியா அப்படிப்பா. அப்படியா? ஏண்டா சொல்ற? உனக்கு இதே பொழப்படா, எங்க போனாலும் ஒரு வேளை காட்டி நிப்பா. போய் தொலை. சார் சார், கொஞ்சம் நில்லுங்க. கும்பிட போன தேவன் குறுக்க வந்த மாதிரி நான் உங்களை தான் தேடி வந்துட்டு இருந்தேன். நீங்களே நேர்ல வந்துட்டீங்க. ஸ்டாப் ஸ்டாப். முதல்ல நீ யாருன்னு சொல்லு. கும்பிட போன தெய்வங்கிற, குறுக்க வந்தங்கிற, என்ன விஷயம்? யாருன்னு சொல்றா? சார், நீங்க மூசோட அப்பா தானே? அதுல என்ன உனக்கு சந்தேகம்? சாட்சாத் மூசாவோட அப்பா நான் தான். இல்ல சார், நீங்க ஸ்மார்ட்டா ஆன்சமா இருக்கீங்க. தேங்க்யூ. இந்த மூஞ்ச பத்து ஆன்சம்னு புகழ வேண்டியது இருக்கு. எல்லாம் என் நேரம்டா. என்ன விஷயம் சொல்லுப்பா. என் பேரு பாலு. அதான் விஷயமா? பட. இல்ல சார், உங்களுக்கு தெரியாம மூசா ஒரு கேவலமான வேலை செஞ்சிட்டு இருக்கான். இல்லடா, எனக்கு தெரிஞ்சுதான் கேவலமான வேலை செஞ்சிட்டு இருக்கான். இன்ஃபேக்ட்
கரெக்ட். என்கிட்ட சொல்லிட்டு தான் போய் செய்யறான். இத சொல்ல உங்களுக்கு அசிங்கமா இல்ல? அசிங்கமா? அவசரம் ஆத்திரன்னு வரும்போது அதை எப்படிப்பா நான் தடுக்க முடியும்? சார், உங்க சன் ஒரு கேவலமான காரியத்தை பண்றான்னு சொன்னா கொஞ்சம் கூட கோபமே வரல உங்களுக்கு? ஏய் தம்பி, இதெல்லாம் இயற்கையான விஷயம்டா. என்ன பப்ளிக் பிளேஸ்ல செய்யறது கொஞ்சம் நீசன்ஸான விஷயம். எனக்கு தெரியுது, அவன் சின்ன பையன், அவனுக்கு தெரியல. என்னது பப்ளிக் பிளேஸ்லயா? ஓஹோ, வீடு வீடா போறது மட்டும் இல்லாம பாலிஷ் போற வேலைய பப்ளிக்ல வேற செய்யறானா? சி, கேவலம். என்னது? என் பையன் பாலிஷ் போறானா? என்னடா உளற? நீ என்ன மூசா சொல்ற? மூசாவை தெரியுமா? மூசான்னு உலகத்துல நிறைய பேர் இருக்காண்டா. என் பையன் தான் பாலிஷ் போறான்னு நீ எப்படி சொல்ற? உண்மையாதான் சொல்றியா? ஆமாங்க. என்னடா இது ஒரே குழப்பமா இருக்கு? அப்பா வாங்கப்பா போலாம். டேய், இவன் தான் என் பையன் மூசா. இவனா பாலிஷ் போறான்னு சொன்ன? அப்பா யாருக்கு இந்த பையன்? உனக்கும் தெரியாதா? தெரியாதுப்பா. டேய், உன் ஃப்ரெண்டுன்னு சொல்லி உன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணி நிக்கிறான்டா இந்த போண்டாவாயன். இவன் யாருன்னு எனக்கு தெரியாதுப்பா. டேய், நெஞ்ச தொட்டு சொல்லு, என்ன உனக்கு தெரியாது? தெரியாதுப்பா. இவன் நம்ம எல்லாரையும் ஏமாத்த பாக்குறான். டேய், என் புள்ள மூசாவையா பாலிஷ் போறான்னு சொன்ன? அப்படியே அவன் பாலிஷ் போட்டிருந்தாலும் தப்பு கிடையாதுடா. செய்யும் தொழிலே தெய்வம்னு உலகத்தில் நினைக்கணும். ஆனா பொய் சொல்றதுதான் ரொம்ப தப்பு, ரொம்ப கேவலம். அப்பா, நீங்க எந்த தப்பையும் மன்னிச்சிடுவீங்க, ஆனா பொய் சொல்றத மட்டும் மன்னிக்கவே மாட்டீங்க. எனக்கு பொய் சொல்றதே பிடிக்காது. ஆனா இப்ப பொய் சொல்லி இருக்கலாம். இந்த பறைக்கா தலையனை என்ன பண்ணலாம்? இப்ப நாம இவனை விடவே கூடாதுப்பா. விடவே கூடாது. என்ன அப்படி புளிய சேர்ந்து வீடு கட்டுறீங்க? வீடு கட்டடா, வீடை இடிக்க போறான். இனிமே இந்த மாதிரி போய் சொன்ன இப்ப உடம்ப பெண்டாகி இருக்கும். அப்புறம் நிமித்து. இனிமே போய் மட்டும் இல்ல, உண்மைய கூட சொல்ல மாட்டேன். காலம் உடைச்சிட்டீங்களே. கண்ணால பார்த்து உண்மைய சொன்னதுக்கே இந்த அடினா, உண்மையாவே போய் சொல்லிந்தா என்ன அடி உழந்திருக்கும். அது எப்படா நீ உண்மையாவே போய் சொல்ல? போய் சொல்ல. அம்மா வேணாம், இனிமே உடம்பு தாங்காது. எக்ஸ்கியூஸ் மீ. ஓட்டனா ஏன்டா வைத்த சொல்ற? ஒரு 50 ரூபா கொடுத்தீங்கன்னா ஆட்டோ புடிச்சு வீட்டுக்கு போயிட்டு மணி ஆர்டர் பண்ணிடுறேன். 50 ரூபா? ஒரு 8 விட்டேன்னு வச்சுக்க, ஆட்டோ ஏறாமல நேரா வீட்டுல போய் விழுவ ராஸ்கல். 7 விட்டீங்கன்னா பக்கத்து வீட்டுல போய் விழுந்துருவேனா? நக்கல் பண்றதா நினைப்பா? நான் வரல, எனக்கு வேலை இருக்கு. உண்மையை சொல்ல ஒண்டியா வந்தா இப்படி நொண்டி அனுப்பிட்டாங்களே. இந்த சமுதாயத்தை தேத்தவே முடியாது தம்பி. போறத பாரு. ஒரிஜினல் மூசாவ இந்த பையன் எங்கேயோ பார்த்துட்டு வந்து அடி வாங்கிட்டு போறான். இந்த மேட்டரை பெருசுகிட்ட நேரம் பார்த்து சொல்லணும்.